பெண்கள் கையில் எப்போதும் காசு தாராளமாக புழங்க இதை யாருக்கும் தெரியாமல் செய்துவிடுங்கள். பணவரவுக்கு பெண்கள் செய்ய வேண்டிய ரகசிய பரிகாரம் இதுதான். உலகில் ஆண் பெண் இருவரும் சமம் என்று என்னதான் பேசிக்கொண்டாலும் இன்றளவும் சில விஷயங்களில் பெண்களுக்கு இருக்கும் முக்கியத்துவம் சற்று குறையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் குடும்பத்தை பொறுத்தவரையில் ஆண் எவ்வளவு பாடுபட்டாலும் கூட அந்த குடும்பத்தின் பெண்கள் சரியாக வழிநடத்தவில்லை என்றால் குடும்பம் தலைப்பது சற்று கடினம்தான். ஆகையால் தான் பெண்களுக்கு இல்லத்தரசி என்ற பெருமையும் உண்டு. ஒரு குடும்பத்தை கட்டிக்காக்கும் மாபெரும் பெருமை பெண்களே சேரும். ஒரு வீட்டில் பெண்கள் கையில் காசு கொடுத்து வாங்கி செலவு செய்யும் பொழுது நிச்சயமாக அது பல மடங்கு பெருகும். பணவரவு என்றாலே அது மகாலட்சுமி தாயாரை தான் குறிக்கும். அதே போல வீட்டில் பெண்களையும் மகாலட்சுமி போல என்று புகழ்வார்கள். பணவரவிற்கான அந்த மகாலட்சுமி தாயார் சொரூபமாக வீட்டில் இருக்கும் பெண்களையும் பாவிப்பதால் இப்படி சொல்கிறார்கள். ஆகையால் இந்த பரிகாரத்தையும் பெண்கள் தான் செய்ய வேண்டும். அதுவும் யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். பெண்கள் கையில் காசு புழங்க பரிகாரம் இதுதான். இந்த பரிகாரம் செய்வதற்கு நாள் கிழமை என எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த நாளிலும் செய்யலாம். ஆனால் அது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டும். இதை செய்யும் பொழுது யாரும் பார்க்கக்கூடாது. இது மட்டும்தான் இந்த பரிகாரத்தில் முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டியது. இந்த பரிகாரத்துக்கு தேவையானதை நாம் முன்கூட்டியே தயார் செய்து வைக்க வேண்டும். இதற்கு வாழை இலை சருக வேண்டும். அதாவது தலைவாழை இலையை காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இது கடைகளில் கிடைத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் பச்சையாக உள்ள வாழை இலையை எடுத்து வந்து நாமே வீட்டில் காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பரிகாரம் செய்ய நாள் என்று காலையில் பிரம்மமுத்த வேளையில் எழுந்து தலைஸ்தானம் செய்த பிறகு பூஜை அறையில் இந்த பரிகாரம் முடித்து தயார் செய்ய வேண்டும். அதற்கு நாம் காய வைத்து எடுத்த வாழை இலையில் 9 1 நாணயம், 9 கிராம்பு, 9 ஏலக்காய் இவைகளை வைத்து சுருட்டிய பிறகு இதை ஒரு வெள்ளை நிற துணியில் வைத்து முடிச்சு கட்ட வேண்டும். இந்த முடிச்சை மகாலட்சுமி தாயாரின் படத்துக்கு முன்பாக வைத்து வீட்டில் பணவரவு தாராளமாக இருக்க வேண்டும் என்று பணவரவுக்கான வழிகளை எங்களுக்கு காட்டுங்கள் என்று மனதார வேண்டிக் கொண்ட பிறகு பீரோவில் அதிகம் பயன்படுத்தாத ஏதாவது ஒரு புடவையில் இடையில் இதை வைத்துவிடுங்கள். ஏனெனில் இது யாரும் பார்க்கக்கூடாது. நீங்களே கூட இல்லை என்றால் சமையலறையில் கடுகு டப்பாவில் போட்டு எங்கேயாவது ஒரு ஓரத்தில் எடுத்து வைத்து விடுங்கள். இவ்வளவுதான் பரிகாரம். இந்த முடிச்சை ஒரு முறை கட்டி வைத்து விட்டால் போதும். அது அப்படியே இருக்கலாம். அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதை கட்டி வைத்த பிறகு பணவரவானது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த பரிகாரத்தை பெண்கள் மாதவிலக்கான நேரத்தில் செய்யக்கூடாது. அதேபோல் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உதவிக்காகவும் யாரையும் வைக்கக்கூடாது. நீங்கள் செய்வது உங்களுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். பணவரவை தாராளமாக்கக்கூடிய இந்த பரிகார முறையில் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து பலனடையலாம்.